friends, this is me Jennifer. You're watching me on Happy Cloud Academy. Why this Happy Cloud Academy? அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன நோட் தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹாப்பி கிளவுட் அகாடமியில் நாங்கள் ஜூம்பா யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஜூம்பா யோகா இது ரெண்டுமே என் லைஃப்பில் ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. நிறைய பேர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக நீங்கள் வாக்கிங் பண்ணுறீங்க, ஜிம் போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஜூம்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். டான்ஸுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஃபேமிலியில் எந்த ஒரு ஈவெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக போய் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஆடுவேன். ஸோ அப்போ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக நான் சூஸ் பண்ணிக்கிட்ட, என்னுடைய ஒரு ஹாப்பினஸ்க்காக ஒரு சூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயந்தான் ஜூம்பா. யோகா பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி ஐம் அ டீச்சர். நான் வெள்ளாளரில் தான் பிஎட் பண்ணேன். ஸோ வெள்ளாளர் காலேஜில் பிஎட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் டிப்ளமோ யோகா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் நானுமே டிப்ளமோ யோகா பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டிப்ளமோ யோகா பண்ணும்போது எனக்கு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான், யோகா நமக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கொஷின் இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த டைமில் தான் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ யோகாவை ரொம்ப கன்சிஸ்டன்சியாக என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 1.5 year நான் கன்சிஸ்டன்சியாக பண்ணுவேன். ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எழுந்திரிச்சு நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் ரெகுலர் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நான் மருந்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா கழிச்சிக்காய் பொடி மட்டும்தான் மார்னிங் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ரெகுலராக நான் பண்ண ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த யோகாவில் வர சில க்ரைட்டீரியாஸ், ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது. ஸோ இப்போ ஐ எம் ப்ரௌட்லி சேயிங் தட் ஐ எம் அ மதர் ஆஃப் 2 children. My first boy is 4 years old and my second one is one year old. Okay, ஸோ இது முழுக்க சம்திங் கான்ட்ரிபியூட் டு த சொசைட்டி. ஸோ அவங்களையும் நான் பார்த்துக்கணும், பேலன்சிங்காக நான் ஹாப்பி கிளவுட் அகாடமி ரன் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் நான் சூஸ் பண்ண ஒரு விஷயம் என்னுடைய ஓன் அகாடமி. ஸோ இந்த அகாடமியில், ஹாப்பி கிளவுட் அகாடமியில் ஜூம்பா யோகா, ஜூம்பா ஆல்சோ நான் சர்டிஃபைடு ஃப்ரம் UK. அது என்னுடைய ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அது ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது நான் ஆக்சுவலி ஃப்ரம் யூகேல இருந்து இந்த மாதிரி ஜூம்பாவுக்கு ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபைடு இன்ஸ்ட்ரக்டர் ஆகிறதுக்கான எல்லா கிளாஸஸுமே அவங்க அவைலபிளாக நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரம் யூகேல இருந்து தான் நான் அந்த கிளாஸஸையும் முடித்தேன். ரீசெண்டாக தான் நான் ஆக்சுவலி ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் முடித்த ஒரு விஷயம். ஸோ அதையும் இப்போ ரீசெண்டாக முடிச்சுட்டு நான் இதை ப்ரொஃபஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, கிளாஸஸ் எப்போல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 4:45க்கு ஸ்டார்ட் பண்ணி 6:15க்கு நம்ம வைண்ட் அப் பண்ணிடுவோம். ஏன்னா ஆன்லைன்லேயும் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மார்னிங் டைம் தான் செட் ஆகுது. ஏன்னா தேர் ஆல் ஒர்க்கிங் உமன்ஸ். ஸோ மார்னிங் டைமாக இருக்கிறதுனால, இன்னொன்று யோகாவுக்கு சில க்ரைட்டீரியாஸ் இருக்கு இல்லையா, சில ரூல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா, எம்டி வாட்டர் குடிச்சா கூட 1/2 hour கழிஞ்சு தான் நம்ம யோகா பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ மார்னிங் பண்ணும்போது தான் இந்த ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரொம்ப காமாக பீஸாக இருக்கிற அந்த டைமில் நம்ம யோகா பண்ணும்போது ரொம்பவே நமக்கு அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மென்டலியாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா உமனுமே, அதுவும் மெயினாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருக்கணும். எல்லாரும் சொல்கிறாங்க, நான் வீட்டில் ஒர்க் பார்க்குறேன். ஈவன் ஐ எம் ஆல்சோ டூயிங் நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் இன் மை ஹோம். மார்னிங் என்னோட குழந்தைக்கு எல்லாமே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தான். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஆக்சுவலி ஜாயிண்ட் ஃபேமிலினால எனக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்குது. ஸோ பட் நிறைய உமன் சொல்கிறது, ஓகே எனக்கு ஒர்க் இருக்குது, வீட்டில் நிறைய ஒர்க் இருக்குது, அப்படி இருந்து இது பண்ணலாமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணணும். நம்ம பிஃபோர் மேரேஜ் எந்த அளவுக்கு நம்ம பாடி கேர் பண்ணிக்கிட்டோமோ, அதே மாதிரி ஆஃப்டர் மேரேஜும் ஆஃப்டர் பேபிஸும் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய பாடி நம்மளுடைய ஹெல்த்தை கண்டிப்பாக கேர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கேர் பண்ணிக்கிறது தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டு.
ஸோ அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ மார்னிங் டைமாக இருக்கிறதுனால எனக்கும் என்னோட ஃபேமிலியை பார்த்துட்டு நான் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஹாப்பி கிளவுட் அகாடமி வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. ஆன்லைனில் ஜூம் அண்ட் கூகுள் மீட்டில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன் ஜூம் கூகுள் மீட் ரெண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மீட்டில் நம்ம யோகா பண்ணுறோம், ஜூமில் வந்து ஜூம்பா டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஜூமில் மட்டும்தான் நம்ம வந்து சாங்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ண முடியுங்கிறதுனால ஜூமில். ஸோ இது ரெண்டுமே சைமல்டேனியஸ்லி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து நல்லா எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் ஹாப்பி கிளவுட் அகாடமியில். ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் பீஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், அவ்வளோதான். அது ரெண்டுமே கம்பைன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஹாப்பி கிளவுட் அகாடமி. தேங்க்யூ ஸோ மச்.